வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 6 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் இதில் ஒரு டாபிக் ஆங்கிலேயர் வருகையும் பிரெஞ்சுக்காரர்களுடன் போட்டியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிலேயர் வருகையும் பிரெஞ்சுக்காரர்களுடனான போட்டியும் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போட்டியாக நடந்த கர்நாடக போர்கள், 3 கர்நாடக போர்களை பற்றியும் நாம் இதில் பார்க்க போகிறோம். அதனால் என்ன விளைவு நடந்தது, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் ஏன் இதில் தோல்வி அடைஞ்சாங்க, அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆங்கிலேய பிரெஞ்சு போர், ஓகேங்களா. ஆங்கிலேயர் வருகையும் பிரெஞ்சுக்காரர்களுடனான போட்டியும். இவங்க 2 பேருமே நமக்கு இந்தியாவுக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா வர்த்தகத்துக்காக. ஆங்கிலேயர்களும் சரி, பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் எல்லாரும் நமக்கு முதல்ல இந்தியாவுக்கு வந்ததுன்னா வர்த்தகத்திற்காக தான் வந்தாங்க. ஆனால் அவங்க இங்கே இருக்கிற செல்வங்கள், இங்கே இருக்கிற மக்களையும் பார்த்துட்டு இவங்களை இவரை நம்ம காலனியாக வச்சுக்கிட்டு நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க. சரிங்களா. இவ்வளவு பேர் வந்தாங்க இல்லைங்களா, அதில் எல்லாரையும் தோற்கடிச்சு வெற்றி பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். சரிங்களா. அவங்களுடைய வர்த்தகமும் வளர்ச்சி அடைந்தது. அவங்களுடைய காலனி நாட்டில் இந்தியாவும் ஒன்றா இருந்துக்கிட்டாங்க. இந்திய மக்களை வச்சு அவங்களுடைய வியாபாரமும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது ஆங்கிலேய பிரெஞ்சு போர்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு முதல்ல நமக்கு இந்தியாவுக்கு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான் வந்தாங்க. ஓகேங்களா. 1498 ஓகேங்களா. வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் கோவா, டைவு, டாமன் ஆகிய இடங்களுக்கு தள்ளப்பட்டனர். கடைசி வரைக்கும் கோவா, டைவு மற்றும் டாமன் போர்ச்சுகீசியர்களின் கீழ் இருந்தது. 1667 ஆண்டு டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் இந்தோனேஷியாவில் பிரிட்டிஷ் பங்குகளுக்காக இந்தியாவில் உள்ள அனைத்து உரிமை கோரல்களையும் டச்சுக்காரர்களை விட்டு கொடுத்து செய்தது. பாருங்க, டச்சுக்காரர்களும் 1667 பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்தோனேஷியாவில் போய் அவங்களுடைய வர்த்தகத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தோனேஷியா ஒரு ஸ்பைசஸ் தீவு, அதாவது வாசனை பொருட்கள் அப்புறம் மசாலா பொருட்களுக்கு பெயர் பெற்றது இந்தோனேசியா. அதனால் அங்கே டச்சுக்காரர்கள் போயிட்டாங்க. இதனால் 18ஆம் நூற்றாண்டின் இந்திய வர்த்தகமும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, EICங்கிறோட ஃபுல் ஃபார்ம் ஈஸ்ட் இந்திய கம்பெனி, ஓகேங்களா, இது கீழே போயிடுச்சு. இப்போது ஆங்கிலேயர்கள் ஒரே ஒரு எதிரியாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியாவில் இருக்கிற காலனி பகுதிகளில் மட்டும் இல்லை, அவங்க ஐரோப்பாவிலையும் இந்த பிரச்சனை இருந்தது. ஓகேங்களா. அதனால் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களோட போட்டி ஐரோப்பாவில் நடந்ததை இந்தியாவிலும் அது எதிரொலித்து தான் கர்நாடக போர்களில் போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். வர்த்தகத்தில் எளிமையான தொடக்கத்திலிருந்து இந்த 2 ஐரோப்பிய சக்திகளும் தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் அரசியலில் ஈர்க்கப்பட்டன. இதன் விளைவாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆங்கில பிரெஞ்சு மோதல் நடைபெற்றது. ஆங்கில பிரெஞ்சு மோதல் எவ்வளவு நாட்கள் நடைபெற்றதுன்னா 20 ஆண்டுகள் நடைபெற்றது. ஓகேங்களா. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் அமைத்த கோட்டைகள் ஒன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்னை, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்று செயின்ட் டேவிட் கோட்டை, கடலூர். இது 2ம் தமிழ்நாட்டில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய கோட்டைகள். ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி ஒரே ஒரு இடம் தான். அது என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி.
சரி. ஓகேங்களா. இதுல வந்து இந்த இந்த பகுதி அவங்களுக்கு 2 பகுதி இருந்ததுனால, ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல வந்து அவங்களுடைய வர்த்தகத்த மறந்துட்டு, அரசியல்ல அதாவது நிலப்பகுதிகள கைப்பற்றத வந்து மாறிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க எதற்காக வந்தாங்கங்கிறத மறக்கல. அதையும் கன்டின்யூ பண்ணாங்க. நிலப்பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருந்தது. சரிங்களா? வாங்க கர்நாடக போர்கள் வந்து பார்க்கலாம். முதல் கர்நாடக போர் எப்போ அப்படின்னா, கிபி 1746 டு 48. இது என்ன உடன்படிக்கைப்படி முடிவுற்றதுன்னா, எய்லா சவேல் உடன்படிக்கைப்படி முடிவுற்றது. அடுத்தது 2வது கர்நாடக போர் வந்து 1749 டு 1754. அது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி முடிவுற்றது. அடுத்தது 3வது கர்நாடக போர் எப்போ அப்படின்னா, 1756 டு 1763. இது பாரிஸ் உடன்படிக்கைப்படி முடிவுற்றது. இந்த முதல் மற்றும் 2வது கர்நாடக போரின் போது பிரெஞ்சினுடைய ஆளுநராக இருந்தவர் வந்து டியூப்லே. ஓகேங்களா. 3வது கர்நாடக போர்ல தான் அதாவது 2வது கர்நாடக போர் எண்டுலயே வந்து இந்த டியூப்லே வந்து திரும்ப அழைச்சுக்குவாங்க. அவருடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இந்த 3வது கர்நாடக போர்ல கவுண்ட் லாலி வந்துருவாரு. சரிங்களா? இதுதான் இதற்கான போர். அப்புறம் கர்நாடக போர்கள் வந்து முக்கியமா ஏன் கர்நாடக போர் அப்படின்னா, ஆர்காட் நவாப்பின் பகுதியான கர்நாடகத்தில் நடைபெற்றதால் இது கர்நாடக போர் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த கர்நாடகம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கிழக்கு கடற்கரைக்கும், அதை சார்ந்த பின் நிலப்பகுதிக்கும் ஐரோப்பியர்கள் இட்ட பெயர் தான் கர்நாடகம். ஐரோப்பியர்கள் தான் பேர் வச்சிருக்காங்க கர்நாடகம் அப்படின்னு. அதனுடைய தலைநகர் வந்து ஆற்காடு. ஓகேங்களா. வாங்க இப்ப முதல் கர்நாடகாக்குள்ள போலாம். முதல் கர்நாடகா போர் 1740ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் பிரதிபலிப்பு தான் இந்த கர்நாடக போர். ஓகேங்களா. இந்த ஆஸ்திரிய அரசர் யாரு அப்படின்னா, 6ஆம் சார்லஸ். இது வந்து ஐரோப்பிய ஹிஸ்டரியில் நம்ம படிப்போம். அப்ப படிக்கும்போது அதையும் இந்த கர்நாடக போரையும் வந்து இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரையும் கர்நாடக போரையும் ஈக்குவல் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும், ஞாபகமும் இருக்கும். ஓகேங்களா. 6ஆம் சார்லஸ் இறந்துருவாரு. அவருடைய பகுதியை ஆஸ்திரியாவை கைப்பற்றுவதற்கு வந்து பிரஷ்ய மன்னர் மகா பிரடரிக் வந்து விரும்புவார். ஓகேங்களா. அதனால வந்து இந்த போர் நடைபெறும். இந்த பிரஷ்யாவுக்கு வந்து பிரான்ஸ் ஆதரவு தெரிவித்தது, ஆஸ்திரியாவுக்கு வந்து இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்தது. ஓகேங்களா. இந்த ஆஸ்திரியாவுடைய பகுதியை வந்து பிரஷ்ய மன்னர் மகா பிரடரிக் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஆஸ்திரியா இதற்கு மறுப்பு தெரிவிச்சது. இதனாலதான் ஐரோப்பாவில் போர் ஏற்பட்டது. அது வந்து இந்தியாவிலும் பிரதிபலித்தது. ஓகேங்களா. 1742 ஆண்டு அமெரிக்காவின் காலனிக்காக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இடையே நடந்த போரில் இது உருவானது. இது இந்தியாவிலும் வர்த்தக போட்டியாக மாறியது. ஓகேங்களா. முதல் கர்நாடக போரின் போக்குகள் 1745ஆம் ஆண்டில் ஆங்கில கடற்படை இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் பிரெஞ்சு கப்பல்களை கைப்பற்றி பாண்டிச்சேரியை அச்சுறுத்தது. ஓகேங்களா. அதாவது ஆங்கிலேயர்கள் தெரியும், எப்பவுமே கடற்படையில வல்லவர்கள். இன்றும் கூட அப்படிதான். சரிங்களா. அதனால அவர்கள் வந்து பிரெஞ்சு கப்பல்களை கைப்பற்றி பாண்டிச்சேரியை அச்சுறுத்தது. ஏன்னா அது பிரெஞ்சுக்காரர்களுடையது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலாக இருந்த டியூப்லேவின் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் பிரெஞ்சுக்காரர்கள் 1746இல் பதிலடி கொடுத்து மெட்ராஸை ஆக்கிரமித்தனர். ஓகேங்களா. மெட்ராஸை அவங்க வந்து பிடிச்சிருக்குவாங்க. எப்போனா 1746 செப்டம்பர் 15ல பிடிச்சிப்பாங்க. இது போரில் மிக முக்கிய நிகழ்வுக்கு வழிவகுத்தது. பிரெஞ்சுக்காரர்கள் மெட்ராஸை கைப்பற்றிய பிறகு நவாபிடம் கொடுப்பதாக வாக்குறுதி அளிப்பார். கொடுத்த வாக்குறுதியை மாற்றி அமைத்த போதே கர்நாடக நவாபிற்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இப்போ ஆற்காடு நவாப் வந்து போரை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, முறையிடும் போது அவர் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு
பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து டியூப்லே என்ன செய்வாருன்னா, நான் வந்து மெட்ராஸ பிடிச்சிடுறேன். அதுல வந்து உங்களுடைய கொடிய பறக்க விடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்து நவாப் வந்து சரி ஓகேன்னு சொல்லிருவாரு. ஆனா, அவரு வந்து அத அப்படி பண்ண மாட்டார். அதனாலேயே மோதல் ஏற்பட்டது. எனவே கர்நாடக நவாப்பிற்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையிலான மெட்ராஸ்க்கான போராட்டம் தொடங்கியது. ஓகேங்களா? இந்த மெட்ராஸ்க்கான போராட்டம் தான் வந்து அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இருந்தது. இப்போ வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நவாப்புக்கும் இடையில ஆயிப்போச்சு. இதுல தான் 1946 அக்டோபர்ல அடையார் சென்னை அடையார் போர் நடைபெற்றது. இதுல வந்து டியூப்லே வெர்சஸ் அன்வாருதீன் அதாவது நவாப்பினுடைய பையன் அன்வாருதீன். ஓகேங்களா? அன்வாருதீன் நவாப் தான் அன்வாருதீன். அவர் வந்து 2 பேருக்கு இடையில போர் நடக்கும். இதுல வந்து பிரெஞ்சு படை வந்து வெற்றி பெற்றும். அன்வருதீன் படையை தோற்கடித்ததும். அதனால வந்து இந்த போர் வந்து இந்திய ராணுவத்தின் வலிமையின்மையை அது காட்டியது. அதாவது நவாப்களுடைய படை வலிமையின்மையை அது காட்டியது. கர்நாடக நவாப் தனது மண்ணில் 2 வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்கள் சண்டையிடுவதை தவிர்க்க பிரெஞ்சுக்காரர்கள் எதிராக ஒரு படையை அனுப்பினார். எனவே நவாப் 10,000 பேர் கொண்ட படை, 230 ஐரோப்பியர்கள் மற்றும் மேற்கத்திய முறையில் பயிற்சி பெற்ற 700 இந்திய வீரர்களை கொண்ட ஒரு சிறிய பிரெஞ்சு படையுடன் அடையாறு நதிக்கரையில் உள்ள செயின்ட் தாமஸில் ஓகேங்களா என்ன பிளேஸு செயின்ட் தாமஸில் மோதியது. நவாப் தீர்க்கமாக தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா? அவரு நவாப்புடைய படையை தோற்கடிச்சிருவாங்க. தோற்கடிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு வேற வழியே இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் இதற்கிடையில் வந்து அடையார் போர்ல வந்து ஆற்காடு நவாப் படைக்கு வந்து தலைமை வகித்தவர் வந்து மாயூஸ் கான் யாரு மாயூஸ் கான். இவர் வந்து அன்வருதீனோட மகன். ஓகேங்களா? அடுத்தது இதற்கிடையில அங்க ஐரோப்பாவில் நடந்த அந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போய் முடிஞ்சிடும். அதனால எந்த காரணமும் எந்த ஒரு இதுவும் இல்லாம இங்கேயும் இந்தியாவிலையும் இந்த போர் முடிவுறும். ஓகேங்களா? என்ன இது மூலமா முடிவடைஞ்சது அப்படின்னா பாருங்க, அல்யா சபேல் அல்லது எய்லா சபேல் அப்படின்னு. ஓகே, 1748ல எய்லா சபேல் உடன்படிக்கைப்படி முடிவுற்றது. போரில் சிறந்த உபகரணங்கள் மற்றும் அமைப்பு காரணமாக இந்திய படைகளை விட மேற்கத்திய படைகளின் மகத்தான மேன்மையை அடையார் போர் வெளிப்படுத்தியது. பெரிய ஆனால் ஒழுக்கமற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற இந்திய இராணுவத்தால் சிறிய ஆனால் சிறந்த ஒழுக்கமுள்ள நேர்த்தியான இராணுவத்துடன் போட்டியிட முடியவில்லை. 1748ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையிலான போர் ஐலா சபேல் ஒப்பந்தத்தின்படி முடிவுற்றது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வட அமெரிக்காவில் சில பிரதேசங்களுக்கு அல்லது லூயிஸ்பர்க் பதிலாக மெட்ராஸை ஆங்கிலேயரிடம் திருப்பி கொடுத்தனர். இந்த மெட்ராஸ் வந்து இந்த முதல் கர்நாடக போர்ல மெட்ராஸை வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு இந்த ஒப்பந்தப்படி என்னன்னா, நான் மெட்ராஸை ஆங்கிலேயர்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வட அமெரிக்காவில் இருந்த லூயிஸ்பர்க் அப்படிங்கிற பிளேஸை ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறதா முடிவு செய்யப்பட்டது. இது வந்து ஐரோப்பாவிற்கும் இந்த போர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் கர்நாடக போர். 2ஆம் கர்நாடக போர் 1749 to 1754. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையிலான பொது போர் முடிவடைந்த போதிலும் இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் உடைமைகள் மீதான போட்டி வந்து அதிகமாகவே இருந்தது. அதான் ஒரு தடவை வந்து போட்டி வந்துருச்சுன்னா அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஓகேங்களா? மேலும் இந்த போர் அவர்களுக்கு இந்திய நிர்வாகம் மற்றும் படைகளின் பலவீனத்தை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் இரு நிறுவனங்களும் இந்தியாவில் பிராந்திய விரிவாக்கத்திற்கான பேராசையை தூண்டின. கர்நாடக நவாப்புடன் பணிபுரிந்த அனுபவத்தின் மூலம் டியூப்லே இந்திய இளவரசர்களின் பரஸ்பர சண்டைகளில் தலையிட நன்கு ஒழுக்கமான நவீன பிரெஞ்சு இராணுவத்தை பயன்படுத்துவதற்கான உத்தியை உருவாக்கினார். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் கர்நாடக போரினுடைய போக்கு. அதாவது முதல் மற்றும் 2வது கர்நாடக போரின் போது பிரெஞ்சு ஆளுநர் டியூப்லே
இந்த போரில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது கர்நாடக போர் 1748ஆம் ஆண்டில் ஆசஃப் ஜா நிஜாம் உல் முல்கின் மரணம் ஹைதராபாத்தில் அவரது மகன் நசீர் சங்கிற்கும் பேரனான முசாபர் சங்கிற்கும் இடையே ஒரு உள்நாட்டு போரை தூண்டியது. அதாவது ஹைதராபாத்தில் ஆசப் ஜா நிஜாம் உல் முல்க் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகனான நசீர் சங்கும் பேரன் முசாபர் சங்கிடையே போரி நடந்தது. இந்த நேரத்தில் சந்தா சாஹிப் கர்நாடகத்தில் நவாப் அன்வருதீனுக்கு எதிராக சதி செய்தார். அதே மாதிரி கர்நாடகத்திலும் இந்த உள்நாட்டு போர் இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளே சந்தா சாஹிப் மற்றும் முசாபர் சங்குடன் கூட்டணி வைத்து அவர்கள் நிஜாம்களாக பதவியேற்றனர். அதாவது முசாபர் சங் மற்றும் சந்தா சாஹிப்க்கு வந்து பிரெஞ்சு ஆதரவு, அதுக்கப்புறம் நாசிர் சங் மற்றும் இன்னொரு கூட்டணி இருக்காங்க இல்லைங்களா, அன்வருதீன், இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆதரவு. சரிங்களா? இவர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரதேசங்களையும் குறிப்பிடத்தக்க பண பரிசுகளையும் வழங்கினார்கள். யாரு அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து உதவி பண்ணாங்க இல்லைங்களா, சந்தா சாஹிப்க்கும் முசாபர் சங்கும் கொடுத்தாங்க. அன்வருதீனின் தோல்வி மற்றும் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது மகன் முகமது அலி தப்பி ஓடினார். அதே நேரத்தில் சந்தா சாஹிப் பகுதியில் பிரெஞ்சு செல்வாக்கை விரிவுபடுத்தினார். ஓகேங்களா? அதாவது முகமது நபி வந்து இந்த அன்வருதீன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகனான முகமது அலி வந்து தப்பி ஓடிடுவாரு. அதனால இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அந்த செல்வாக்கை பயன்படுத்திப்பாங்க. ஆரம்பத்தில் கூட்டணிகளை தேடிய பிரெஞ்சுக்காரர்கள் இந்திய மாநிலங்களை வாடிக்கையாளர்களாக நாடுகளாக மாற்றி கொண்டனர். இதற்கெல்லாமே டியூப்ளேனுடைய மூளைதான் காரணம். ஓகேங்களா? இருப்பினும் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேயர்கள் முகமது அலியை ஆதரிப்பதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்க்க முயன்றனர். அதாவது ஆப்போசிட், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. இது ஆர்காட்டின் துணிச்சலான முற்றுகையில் உச்சக்கட்டத்தை அடைந்து இதில் கிளைவின் படைகள் தலைநகரை கைப்பற்றி சந்தா சாஹிப்பின் அதிகாரத்திற்கு குறிப்பிடத்தக்க அடியை கொடுத்தது. அதாவது இரண்டாவது கர்நாடக போரில் வந்து பிரிட்டிஷ் ஆளுநர் வந்து ராபர்ட் கிளைவ், இங்க பிரெஞ்சுக்கு வந்து டியூப்ளே. இரண்டாவது கர்நாடக போருடைய விளைவு அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை படி இது முடிவடையும். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி ஒப்பந்தம் என்ன வருஷம் அப்படி 1755 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1755. ஓகேங்களா? இதுல இந்தியாவில் நடந்த போரில் பெரும் செலவை கண்டு சோர்வடைந்த பிரெஞ்சு அரசாங்கம் தனது அமெரிக்க காலனிகளை இழக்க நேரிடும் என்று அஞ்சி 1754 அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கி 55 முடிவிடும். இந்த பேச்சுவார்த்தைகள் பாண்டிச்சேரி ஒப்பந்தத்துடன் முடிவடைந்தது. இது முகமது அலியை கர்நாடக நவாப்பாக அங்கீகரித்தது. டியூப்ளே திரும்புதல். இந்தியாவில் இருந்த டியூப்ளேவை திரும்ப அழைக்க வேண்டும் என்று ஆங்கிலேயரின் கோரிக்கையை பிரெஞ்சுக்காரர்களும் ஏற்றுக்கொண்டனர். ஏன்னா டியூப்ளே இருக்கிற வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெற முடியாதுன்னு ஆங்கிலேயர்கள் வந்து சூசகமான ஒரு செயலில் ஈடுபடுவாங்க. அவர் பிரான்சுக்கு திரும்பியதும் உயர் பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் இராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு இடையிலான உள் சண்டைகளும் சேர்ந்து இந்தியாவில் பிரெஞ்சு நிர்வாகத்தின் அதிர்ஷ்டத்திற்கு பெரும் அடியாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல ஒரு கூற்று வரும், டியூப்ளே சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது இந்தியர்களை கொண்டே இந்தியாவை வெல்லும் நயத்தை தொடங்கியவர் டியூப்ளே. இக்கருத்தை வந்து மெக்காலே சொல்லியிருக்காரு. சரி, டியூப்ளேவை பத்தி மெக்காலே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மெக்காலே அதாவது இந்தியர்களை கொண்டே இந்தியாவை வெல்லும் நயத்தை தொடங்கியவர் டியூப்ளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த நயத்தை முதல்ல தொடங்கியது டியூப்ளே தான். இதை வந்து நடைமுறைப்படுத்தியவர் ஆங்கில ஆளுநரான ராபர்ட் கிளைவ். இதையே பயன்படுத்தி இவருடைய கொள்கையை பயன்படுத்தி ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை இந்தியாவில் வலுவடைய செய்தார். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கர்நாடக போர் 1758 56. ஓகேங்களா? 1763. இது ஐரோப்பாவோட ஒப்பிடும்போது இது 7 ஆண்டு போருடன் தொடர்புடையது. ஓகேங்களா?
அந்த ஏழாண்டு போர் எப்போ தொடங்கியதுன்னா இதே வருஷம் தான் 1756 டு 1763 7 வருஷம் வரும். ஐரோப்பாவில் தொடங்கிய ஏழாண்டு போர் தான் இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போராக இருந்தது. ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் தான் இந்தியாவின் நடைபெற்ற முதல் கர்நாடக போராக இருந்தது. 1756ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் ஏழாண்டு போர் வெடித்ததால் இந்தியாவில் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளுக்கு இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. 3வது கர்நாடக போர் இந்தியாவில் பல முனைகளில் நடைபெற்றது. போரின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் படைகள் 1757ஆம் ஆண்டு பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை கைப்பற்றின. அதாவது வங்காளத்தில் இருக்கக்கூடிய சந்திரநாகூர். வங்காளத்தின் வளமான வளங்கள் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமான தராசை திருப்பின. இருப்பினும் தென்னிந்தியாவில் போர் முடிவு செய்யப்பட்டது. அங்கு ஆங்கிலேயர்கள் மெட்ராஸை வெற்றிகரமாக பாதுகாத்தனர். ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களின் மெட்ராஸை பிடிக்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஹெட்டா தென்னிந்தியாவில் இருந்தது மெட்ராஸ் மட்டும்தான். 1960 ஜனவரி 22 வந்தவாசியில் தீர்க்கமான போர் நடைபெற்றது. ஆங்கில ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான பிரிட்டிஷ் படை கவுண்ட் லாலி தலைமையிலான ஒரு திடமான பிரெஞ்சு படையை தோற்கடித்தன. அதாவது 3வது கர்நாடக போரின் போது கவுண்ட் லாலி பிரெஞ்சு ஆளுநராக இருந்தார். சர் அயர்கூற்று தலைமை வகித்தார், தலைமை ஜெனரலாக இருந்தார். இந்த வந்தவாசி போரில் தான் இந்த அயர்கூட்டின் செயலுக்காக வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் சர் அயர்கூற்று. ஓகேங்களா. அடுத்தது 3ஆம் கர்நாடக போரின் விளைவு என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பாரிஸ் ஒப்பந்தம் 1763 பாரிஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் போர் முடிவுக்கு வந்தது. சந்திரநாகூர் மற்றும் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு தொழிற்சாலைகள் மீட்டெடுக்கப்பட்டன. ஆனால் இனி அவற்றை பலப்படுத்தவோ அல்லது துருப்புகளால் போதுமான அளவு காவலில் வைக்கவோ முடியவில்லை. அதற்கு ஆங்கிலேயர்கள் தடை விதிச்சாங்க. அவர்கள் வர்த்தக மையங்களாக மட்டுமே செயல்பட முடியும். இப்போது பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் பாதுகாப்பின் கீழ் வாழ்ந்தனர். அதாவது ஒரு வர்த்தக மையம் அவ்வளவுதான் இருக்கும். 1954 வரை அது அப்படியே இருந்தது. 1954 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் பாண்டிச்சேரி இந்திய பகுதிகளோடு யூனியன் பிரதேசமா மாறியது. நிஜாமின் பாதுகாவலர்களாக இருந்த பிரெஞ்சுக்காரர்களை ஆங்கிலேயர்கள் மாற்றி மாசுபட்டம் மற்றும் வடக்கு சர்க்கார்களை அவர்களிடமிருந்து கைப்பற்றினார்கள். ஓகேங்களா. அதாவது நிஜாம், அதாவது அந்த நாசர் சங்குக்கு இவங்க ஆதரிச்சாங்க இல்லையா, முசாபர் சங், நாசர் சங் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பாதுகாப்புலேருந்து அந்த நிஜாம்களை விடுவிச்சிருவாங்க. ப்ளஸ் மாசுபட்டம் மற்றும் வடக்கு சர்க்கார்களை இவர்கள் இருந்தார்கள். அதன் மூலமாக அவங்களுக்கு சில பகுதிகள் கிடைச்சது இல்லையா, நிஜாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் வாங்கிக்குவாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை இந்திய மாநிலங்களின் ஆட்சியாளராக அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கள் அங்கீகரிச்சிருவாங்க. இதுதான் பாரிஸ் உடன்படிக்கையில இருந்த இது. ஆங்கிலேயர்களின் செல்வாக்கு இந்தியா முழுவதும் பரவ வழிவகுத்த இடம் இந்த கர்நாடகம், இந்த கர்நாடக போர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 3வது கர்நாடக போரில் கர்நாடக நவாப்பாக உறுதிப்படுத்தப்பட்டவர் முகமது அலி அப்படிங்கிறவர் தான் உறுதிப்படுத்தினாங்க. அதாவது 1763 இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கம் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கலாம். சரிங்களா. அடுத்தது இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நிறைய தோல்விகளுக்கான காரணம் நிறைய இருக்கு. இதுல என்னன்னா பிரான்சில் அரசியல் சூழ்நிலை. பிரான்சில் அரசியல் சூழ்நிலை 17ஆம் நூற்றாண்டிலும் 18ஆம் நூற்றாண்டிலும் பெரும்பகுதியிலும் பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தது. இது ஐரோப்பாவில் கண்ட போரில் ஈடுபட்டது. வெளிநாடுகளில் உள்ள அதன் காலனிகளுக்கு போதுமான உதவி மற்றும் நிதியை அனுப்புவதை தவிர்த்தது. ஏன்னா அங்கேயே உள்நாட்டிலேயே போர் நிறைய இருக்கு, அதனால உதவி பண்ண முடியல. அடுத்தது பிரான்ஸை அதிகமாக சார்ந்திருந்தல்.
அதாவது கம்பெனி, ஈஸ்ட் இந்திய கம்பெனி பிரான்ஸ் அரசாங்கத்தை அதிகமாக சார்ந்திருக்குது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி போல் அல்லாமல் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசாங்க நிறுவனமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் உள்நாட்டு அரசாங்கத்தை சார்ந்திருந்தது. சாசனமும் ஆட்சியாளர்களின் விருப்பங்களும் அதன் செயல்பாட்டு சுதந்திரத்தை மிகவும் மட்டுப்படுத்தின. அதாவது ஆட்சியாளர்கள் கையில் அது இருந்தது. இந்தியாவில் அதிகார இடங்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பம்பாய், மெட்ராஸ் மற்றும் கல்கத்தா என 3 நன்கு நிறுவப்பட்ட அதிகார இடங்களை கொண்டிருந்தனர். மேலும் ஒரு கப்பல் கட்டும் தளத்தையும் ஒரு சிறந்த துறைமுகத்தையும் கொண்டிருந்தனர். பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி என்ற ஒரே ஒரு அதிகார இடமும், மொரீசியஸில் ஒரு துறைமுகம் மற்றும் கடல் தளமும் மட்டுமே இருந்தன. ஆனால் அது சரி செய்யப்பட்டு பொருத்தப்பட வேண்டியிருந்தது. அதுலேயும் பிரச்சனைகள் இருந்தது. இதுவும் ஒரு காரணம். அடுத்தது, குறைந்து வரும் கடற்படை வலிமை. ஆங்கிலேயர்களுடன் ஒப்பிடும்போது பிரெஞ்சுக்காரர்களின் கடற்படை வலிமை இல்லாதது இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் தோல்விக்கு ஒரு தீர்க்கமான காரணியாக இருந்தது. 1746இல் பிரெஞ்சுக்காரர்களின் வெற்றி கோரமண்டல் கடற்கரையில் அவர்களின் கடற்படை மேலாண்மையின் காரணமாக இருந்தது. கோரமண்டல் அப்படிங்கிறது சோழமண்டல பகுதி, அதாவது தென்கிழக்கு இந்தியாவின் தென்கிழக்கு பகுதி. இருப்பினும் 1748க்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் இந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் போது பிரெஞ்சு கப்பற்படை வலிமை மிகவும் குறைக்கப்பட்டது. 7 வருட போரில் அவர்களிடம் எந்த போர் கப்பல்களும் இல்லாத நிலைமைக்கு ஆனது. வணிகத்திற்கு பதிலாக வெற்றி கொள்கை. இந்தியாவில் பிராந்திய விரிவாக்கத்திற்கான முயற்சியில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் முழுமையான வணிகர்கள் என்பதை மறந்துவிட்டனர். அதாவது வணிகத்தை வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலைகளை ஈடுபட்டுட்டாங்க. அதுதான் காரணம். அடுத்தது, ஆங்கிலேயர்கள் ஆங்கில பிரெஞ்சு விரோதங்கள் மூலம் தங்கள் சாதாரண வணிக நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டனர். அதே நேரத்தில் டியூப்லே மறுபுறம் பிரான்சுக்கு எப்படி இருந்தாலும் இந்திய வர்த்தகம் தோல்வியடைந்தது என்றும் இந்திய இராணுவ வெற்றி மிகவும் கவர்ச்சிகரமான வாய்ப்பை திறந்தது என்றும் வேண்டுமென்றே முடிவு செய்தார். இருப்பினும் ஆங்கிலேயர்கள் தாங்கள் முதன்மையான ஒரு வர்த்தக அமைப்பு என்பதை ஒருபோதும் மறக்கவில்லை. அடுத்தது, நிர்வாக குறைபாடுகள். பிரெஞ்சு அரசாங்கம் டூப்ளேவை திரும்ப அழைத்தது ஒரு தவறு. உருவாக்கப்பட்ட வெற்றி இடத்தை அவருக்கு பின் வந்த ஜெனரல்கள் நிரப்பவில்லை. அதேபோல் 3ஆம் கர்நாடக போரின் போது கவுண்ட் டி லாலியை பிரெஞ்சு அரசாங்கம் ஜெனரலாகவும் தளபதியாகவும் நியமித்தது பேரழிவை ஏற்படுத்தியது. ஏனெனில் அவருக்கு டியூப்லேவின் தொலைநோக்கு பார்வையும் அரசியல் திறனும் இல்லை. ஹைதராபாத்தை விட்டுக் கொடுத்த அவர் வெளியேறியது அங்கு பிரெஞ்சு செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது. இவர் கவுண்ட் லாலி ஹைதராபாத்தில் இருந்து அந்த நவாப்பினுடைய ஆட்சிக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து அங்க பிரெஞ்சு இது விரிவடைந்தது. ஆனா அவர் அங்கிருந்து வெளியில வந்தது அவங்களுடைய பிரெஞ்சுக்காரன் செல்வாக்கு முடிவுக்கு கொண்டு வந்தது. தென்னிந்தியாவில் 1799 மற்றும் 1805க்கு இடையில் நடந்த தொடர்ச்சியான கிளர்ச்சிகள் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியாகும். இது இந்திய சுதந்திரத்துக்கான ஆரம்பகால போராட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த 2 பெரிய மோதல்களை கொண்டிருந்தது. 1799 மற்றும் 1805. முதல் மற்றும் இரண்டாவது பாளையக்காரர் போர்கள், மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்ற முக்கிய தலைவர்கள் இதில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி அடக்குமுறை வரி கொள்கையை திணித்ததால் இந்த கிளர்ச்சி தூண்டப்பட்டது. இந்த கொள்கையை உள்ளூர் தலைவர்கள் கோபப்படுத்தியது. இது பரவலான எழுச்சிக்கு வழிவகுத்தது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக இந்திய போராட்டங்களில் பாளையக்காரர் கிளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயமாக இருந்தது. அடுத்து நாம பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு பார்த்த கர்நாடக போர்கள் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்க போட்டின்னு அதை ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். கர்நாடக இவர்களுடைய போர்கள், அதாவது பிரெஞ்சு ஆங்கில போர்கள் அப்படின்னா அந்த கர்நாடக போர்ல முழுமையா வெளிப்பட்டது. அதுல முதல் கர்நாடக போர் 1846, 48. இது எய்லா சபே உடன்படிக்கைப்படி முடிவுற்றது. இந்த முதல் கர்நாடக போர்ல ஒரு பகுதி தான் அடையாறு போர் 1746 அக்டோபர்ல நடந்தது. இதனுடைய விளைவு அப்படின்னா
இதில் வந்து இதனுடைய விளைவு அப்படின்னா 1948ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான போர் ஐலா-சபையில் உடன்படிக்கை முடிந்தது. இதில் வந்து அங்கே ஐரோப்பாவில் போர் இங்கேயும் முடிஞ்சது. இதில் என்ன அப்படின்னா மெட்ராஸை கைப்பற்றி வச்சிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து திரும்ப வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து வட அமெரிக்காவை கைப்பற்றி வச்சிருந்த லூயிஸ்பர்க்கை வந்து மறுபடியும் பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவாக இருந்தது. அடுத்தது 2வது கர்நாடகா போர் 1749 to 1754. இது வந்து இந்தியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரை தான் வந்து இந்த வர்த்தக நிறுவனங்கள் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது வந்து பாரிஸ் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி இது வந்து முடிவுற்றது 2வது கர்நாடக போர். 1754 தொடங்கி 5 வரைக்கும் இந்த உடன்படிக்கை நடைபெற்றது. இதனுடைய விளைவு அப்படின்னா அதாவது இதில் வந்து டியூப்லேவுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி பிரெஞ்சு அரசாங்கம் திரும்ப பெற்றுட்டு கவுண்ட் லாலே அப்படிங்கிற கொண்டு வரும். இது திரும்ப பெற்றதுனால இது பிரெஞ்சுக்காரர்களுடைய தோல்விக்கு வந்து ரொம்ப பெரிய காரணமாக அமைஞ்சிரும். அது 3வது கர்நாடக போர் 1756 56 to 1763. இந்த போர் வந்து பாரிஸ் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வரும். இது ஐரோப்பாவில் நடைபெற்ற 7ஆண்டு போரும் 3ஆம் கர்நாடக போரும் ஒன்னா இருக்கும். அங்க போர் நடந்ததுனால இங்கேயும் காலனித்துவம் நாடான இங்கேயும் வந்து போர் நடக்கும். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பாரிஸ் ஒப்பந்தம் 1763 கையெழுத்தாகி இந்த போர் முடிவுக்கு வரும். சந்திரநாகூர் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு தொழிற்சாலைகள் மீட்கப்படும். அதாவது சந்திரநாகூரும் பாண்டிச்சேரியும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹைதராபாத்தில் இருந்து பிரெஞ்சு படைகள் நீக்கப்படும். பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை இந்திய மாநிலங்களின் ஆட்சியாளராக ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் இந்த போரில் நடந்த விஷயம். அடுத்தது பிரெஞ்சுக்காரர்களின் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரான்சில் அரசியல் சூழ்நிலை சரியா இல்லை. அங்கே கண்ட போர்கள் நடைபெற்றிருந்தன. அடுத்தது பிரான்ஸை அதிகமாக சார்ந்தது. அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து அரசாங்க கம்பெனி, அதாவது அரசர்கள் எடுக்கும் முடிவும் அங்கே உள்ளூர் அமைச்சர்கள் எடுக்கும் முடிவு தான் வந்து தீர்க்கமானதாக இருந்தது. அதாவது இந்தியாவில் அதிகார படகுகள் ஆங்கிலேயர்கள் மாதிரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு இந்தியாவில் வந்து நிறைய இடங்களும் கப்பற்படை தளமும் துறைமுகமும் இல்லை. அதுதான் ஒரு காரணம். குறைந்து வரும் கப்பற்படை வலிமை, அதாவது அவங்க வந்து ஐரோப்பிய வாரிசுரிமை போரில் வந்து அங்கே ஈடுபட்டு இருந்ததுனால அங்கிருந்து எங்கள் காலனித்துவ நாடுகளுக்கு படைகளை அனுப்ப முடியல. 2வது 7ஆண்டு போரின் முடிவில் வந்து அவங்களுடைய கப்பற்படை முழுமையாக முடக்கப்பட்டது. அதனால கப்பற்படை வலிமை வந்து அவங்களுக்கு குறைஞ்சி இருந்தது. அடுத்தது நிர்வாக குறைபாடுனா ஆல்ரெடி முன்னாடி திறமையாக செயல்பட்டு இருந்த டியூப்லே வந்து நீக்கிட்டு கவுண்ட் லாலியை போட்டுறது. அவரே தலைவராகவும் ஆளுநராகவும் இருந்ததுனால இந்த தோல்விக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது அப்படிங்களாம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் 1799 முதல் 1805க்கு இடையில கிளர்ச்சிகள், பாளையக்காரர்கள் கிளர்ச்சிகள் அதிகமாக இருந்தது. இதனால வந்து அவர்களுடைய பகுதி வந்து குறைஞ்சது. பாண்டிச்சேரி மட்டுமே அவருடைய கீழ் இருந்தது. இது ஒரு காரணமாக அமைஞ்சது. இங்க ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி அடக்குமுறை வரி கொள்கைகளை திணித்ததால் இந்த கிளர்ச்சி அதிகமாக தூண்டப்பட்டது. இந்த கிளர்ச்சிக்கு காரணமே வந்து ஆங்கிலேயர்கள் தான். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக இந்திய போராட்டத்தில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயமாக இருந்தது. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த யூனிட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.